ஈரோடு பேருந்து நிழற்குடை சர்ச்சை. ஈரோடு மாவட்டத்தில் கட்டப்பட்ட பேருந்து நிழற்குடையில் முன்னாள் எம்.எல்.ஏ. செங்கோட்டையனின் பெயர் டி.வி.கே. கட்சி நிறங்களில் எழுதப்பட்டதை எதிர்த்து டி.எம்.கே. மற்றும் ஏ.ஐ.ஏ.டி.எம்.கே. கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனால் அந்த பகுதியில் அரசியல் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதிகாரிகள் விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக அறிவித்துள்ளனர். சென்னை பனையூர் பகுதியில் தமிழ்நாடு வெற்றிக் கழக தலைவர் விஜய் இல்லம் அருகே வேட்பாளர் விண்ணப்ப படிவம் பெற அதிகளவில் தொண்டர்கள் திரண்டதால் அந்த பகுதியில் சிறிய அளவிலான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 2. இதை சில ஊடகங்கள் மக்கள் அதிருப்தி என தவறாக சித்தரித்து டி.வி.கே. மீது பொய்யான பிரச்சாரம் மேற்கொண்டதாக கட்சி வட்டாரங்கள் குற்றம் சாட்டுகின்றன. உண்மையில் பொதுமக்கள் சிரமம் அடையக்கூடாது என்பதற்காக தமிழ்நாடு வெற்றிக் கழகம் உடனடியாக மாற்று வழியாக ஆன்லைன் மூலம் வேட்பாளர் விண்ணப்ப படிவம் பெறும் முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. மக்கள் நலனையே முதன்மையாக கருதி எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை டி.வி.கே.யின் பொறுப்புணர்வையும் நிர்வாகத் திறமையையும் வெளிப்படுத்துவதாக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர். 3. டி.வி.கே. வாக்கு வங்கி 10%க்கும் குறையாது. ஜி.கே. வாசன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் ஜி.கே. வாசன் டி.வி.கே. வாக்கு சதவீதம் 10%க்கும் குறைவாக இருக்கும் என்று யாரும் சொல்லவில்லை. 2026 தேர்தலில் டி.வி.கே. முக்கிய சக்தியாக மாறும் என கருத்து தெரிவித்துள்ளார். 4. சத்யபாமா பல்கலைக்கழகத்தில் டி.வி.கே. பிரச்சாரம். சர்ச்சை. சத்யபாமா பல்கலைக்கழகத் தலைவர் டி.வி.கே. கட்சியை மாணவர்களிடம் திறம்பட ஆதரித்து பேசினார் என்ற குற்றச்சாட்டு சமூக வலைத்தளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.